أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது காலத்தின் குழப்பங்கள், அவருக்கு எதிராக தீட்டப்பட்ட திட்டங்கள், வெற்றிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் ஹசரத் ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்தாஹ் பகுதியை நோக்கி மாலிக் பின் நுவைராவை நோக்கி முன்னேறி சென்றது தொடர்பாக விரிவாக கூறப்பட்டது. பத்தாஹ் பனு அசது பகுதியின் ஒரு நீரூற்றின் பெயராகும். மாலிக் பின் நுவைரா பனு தமீமின் ஒரு கிளையான பனு எர்மூவை சார்ந்தவராவார். அவன் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டில் தனது சமுதாயத்தவர்களுடன் மதீனா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மாலிக் பின் நுவைரா தன் சமுதாயத்தின் தலைவர்களுள் ஒருவராக இருந்தார். அரேபியாவின் பிரசித்தி பெற்ற வீரம் பொருந்திய மக்களுள் ஒருவராக இருந்தார். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தனது கோத்திரத்தினரிடம் ஜகாத்தின் செல்வங்களை வசூலிக்கவும் ஒன்று திரட்டும் பொறுப்பையும் வழங்கியவாறு ஜகாத்தை வசூலிக்கும் பொறுப்பில் நியமித்திருந்தார்கள். ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் நிகழ்ந்தபோது அரேபியாவில் மார்க்கத்தை துரத்தல் மற்றும் கலகத்தின் அலை வீசிய போது முர்த்ததானவர்களுள் மாலிக் பின் நுவைராவும் ஒருவராவார். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்தின் செய்தி அவரை அடைந்தபோது அவர் மகிழ்ச்சியை கொண்டாடினார். அவரது வீட்டின் பெண்கள் மருதாணியிட்டார்கள், மத்தளம் கொட்டி அதீத மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். மேலும் தனது கோத்திரத்தில் ஜக்காத்தை கடமையாக ஏற்றுக்கொண்டதுடன் அதனை ஜக்காத் தொகையை முஸ்லிம்களின் தலைமையகமான மதினாவிற்கு அனுப்பி வைப்பதை பேணி வந்த முஸ்லிம்களை கொலை செய்தான். ஆக இவ்விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். தண்டனை வழங்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் அல்லது எவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டனவோ அவர்கள் முர்த்தது ஆகிவிட்டார்கள் என்பதோடு மட்டுமின்றி முஸ்லிம்களுக்கு இழப்பையும் ஏற்படுத்த முயற்சி செய்திருந்தார்கள். இவ்வாறாக இது குறித்து மேலும் கூறப்படுவதாவது: அவன் ஒருபுறம் ஜகாத் வழங்குவதிலிருந்து மறுத்துவிட்டான், மேலும் ஒன்று திரட்டப்பட்டிருந்த ஜகாத்தின் செல்வத்தை தனது சமுதாய மக்களுக்கு திருப்பி கொடுத்துவிட்டான். மேலும் மறுபுறம் பொய் நபித்துவ வாதம் புரிந்த கலகக்காரியாகிய சஜாஹுடன் இணைந்து விட்டான். சஜாஹ் ஒரு பெரும் படையுடன் மதினா மீது தாக்குதல் தொடுக்க வந்திருந்தாள். மற்றுமொரு விஷயமாவது மதினா மீது தாக்குதல் தொடுக்க நாடினாள் என்பதாகும். அவளது பெயர் சஜாஹ் பின்த் ஹாரிஸ் ஆகும். சஜாஹ் குறித்த அறிமுகமாவது: சஜாஹ் பின்த் ஹாரிஸ் என்பது அவளது பெயராகும். உம்மு சாதிர் அவளது பட்ட பெயராகும். அரேபியாவின் ஒரு ஜோதிடம் பார்ப்பவளாவாள். இர்த்திதாதுக்கு சிறிது காலம் முன்பு அல்லது அக்காலகட்டத்தில் உருவான சில பொய் நபித்துவவாதிகள் மற்றும் கட்டுப்படாத கோத்திரத்தின் தலைவர்களுள் ஒருத்தி ஆவாள். சஜா பனு தமீம் கோத்திரத்தை சார்ந்தவராவாள். மேலும் தாயின் புறத்திலிருந்து அவளது வம்சம் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாக இருந்த பனு தகல்லுபுடன் சேர்கிறது. சஜாவும் கிறிஸ்தவளாக இருந்தால், மேலும் தனது கிறிஸ்தவ கோத்திரம் மற்றும் பரம்பரையின் அடிப்படையில் கிறிஸ்தவத்தை நன்கு அறிந்திருந்த பெண்மணியாக இருந்தாள். அவள் ஈராக்கில் இருந்து தனது சீடர்களுடன் வந்திருந்தாள். மேலும் மதீனா மீது தாக்குதல் தொடுக்கும் எண்ணம் கொண்டிருந்தாள். சில வரலாற்றாசிரியர்களின் கூற்றுப்படி சஜா ஈரானியர்களின் சூழ்ச்சியின் அடிப்படையில்
சூழ்நிலையை கண்டு ஈரானிய அரசாங்கத்தின் வீழ்ச்சி பாதையை சிறிது சீர்படுத்த ஏதுவாக அரேபியாவில் நுழைந்திருந்தாள். எவ்வாறாகிலும் சஜாஹ் இந்த நடவடிக்கைகளால் தாக்கத்திற்குள்ளாகி அரேபிய தீவிற்குள் நுழைந்தாள். இது இயல்பான விஷயமாகும். அவள் முதலில் தனது சமுதாயமான பனு தமீமை அடைந்தாள். ஒரு கூட்டம் ஜக்காத் செலுத்துவது மற்றும் ரசூலுல்லாஹ்வின் ஹலிஃபாவுக்கு கட்டுப்படுவது என்றிருந்தார்கள். ஆனால் அக்கோத்திரத்தின் மற்றொரு கூட்டம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். மேலும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று அறிந்திராத ஒரு மூன்றாவது கூட்டமும் இருந்தது. எவ்வாறாயினும் இந்த வேறுபாடானது எந்த அளவுக்கு கடுமையானதாக ஆகிவிட்டது என்றால் பனு தமீம் தங்களுக்குள்ளேயே சண்டையிட ஆரம்பித்து விட்டார்கள். அந்நிலையில் இந்த கோத்திரங்கள் சஜாஹ்வின் வருகையை பற்றி கேள்விப்பட்டார்கள். சஜா மதினா வந்தடைந்து ஹஸ்ரத் அபூபக்கரின் படைகளுடன் போர் செய்யும் நோக்கம் கொண்டிருக்கிறாள் என்பதும் அவர்களுக்கு தெரிய வந்தது. பிறகு எதிர்ப்பு மேலும் வலுத்தது. சஜாஹ் தனது மாபெரும் படையுடன் திடீரென்று பனு தமீமை அடைந்துவிடலாம், மேலும் நபித்துவ வாதம் செய்து தன் மீது ஈமான் கொள்ள அழைப்பு விடுக்க வேண்டும். ஒட்டுமொத்த கோத்திரங்களும் ஒன்றுபட்டு அவளுடன் இணைந்து விடுவார்கள். மேலும் உயைனாவை போன்று பனு தமீமும் பனு எர்பியாவின் நபியா குறைஷியர்களின் நபியை விட சிறந்தவள் ஆவாள் என்று அவளை பற்றி கூறத் தொடங்கிவிடும். ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மேலும் சஜாஹ் உயிருடன் இருக்கிறாள். அதற்கு பிறகு அவள் பனு தமீமை உடன் அழைத்து கொண்டு மதினாவை நோக்கி புறப்படலாம் என்ற எண்ணத்துடன் முன்னேறி சென்று கொண்டிருந்தாள். இதுவே அவளது திட்டமாக இருந்தது. மேலும் ஹசரத் அபூபக்கர் அவர்களுடைய படையுடன் போரிட்ட பிறகு வெற்றி பெற்று மதினாவை கைப்பற்றி விடலாம் என்று எண்ணியிருந்தாள். எவ்வாறிருப்பினும் சஜாஹ் மற்றும் மாலிக் பின் நுவைரா ஆகியோருக்கு இடையில் தொடர்பும் ஏற்பட்டது. சஜா தனது படையுடன் பனு எர்புவின் எல்லையை அடைந்ததும் அங்கு தங்கிவிட்டாள். மேலும் கோத்திரத்தின் தலைவனான மாலிக் பின் நுவைராவுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளவும் மதினா மீது தாக்குதல் தொடுக்கும் எண்ணத்துடன் தன்னுடன் செல்லுமாறும் அழைப்பு விடுத்தாள். மாலிக் உடன்படிக்கை செய்து கொண்டதால் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். ஆனால் மதினா மீது படையெடுக்கும் எண்ணத்தை விட்டு தவிர்ந்திருக்க அவளுக்கு ஆலோசனை வழங்கினான். மேலும் மதினா வந்தடைந்து அபூபக்கரின் படைகளுடன் போரிடுவதை விட சிறந்தது யாதெனில் தனது சமுதாயத்திற்கு எதிரியான அன்சரை முதலில் முறியடிக்கலாம் என்று கூறினார். சஜாவுக்கும் இவ்விஷயம் பிடித்து போனது. மேலும் உமது விருப்பம், நானோ பனி எர்புவின் ஒரு பெண்மணியாவேன், நீர் என்ன கூறுகின்றீர்களோ அதையே செய்வேன் என்று கூறினாள். சஜா மாலிக் மட்டுமின்றி பனு தமீமின் இதர தலைவர்களிடமும் உடன்படிக்கைக்கு அழைப்பு விடுத்தாள். ஆனால் வக்கியை தவிர வேறு எவரும் அந்த அழைப்பை ஏற்கவில்லை. எனவே சஜா, மாலிக், வக்கி மற்றும் தனது படையுடன் மற்ற தலைவர்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுத்தாள். கடுமையான போர் நடைபெற்றது. அதில் அதிக எண்ணிக்கையில் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். மேலும் ஒரே கோத்திரத்தைச் சார்ந்த மக்கள் ஒருவர் மற்றவரை கைது செய்தார்கள். ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு மாலிக் மற்றும் வக்கி ஆகியோர் இந்த பெண்ணை பின்பற்றி பெரிய தவறிழைத்து விட்டோம் என்று உணர்ந்தார்கள். எனவே அவர்கள் மற்ற தலைவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டு ஒருவர் மற்றவரது கைதிகளை திரும்ப கொடுத்து விட்டனர். இவ்வாறாக தமீம் கோத்திரத்தில் சமாதானம் நிலை பெற்றது. தற்போது அங்கு சஜா அவளது நோக்கம் நிறைவேறுவது கடினமாகும். எந்த எண்ணத்துடன் வந்தாலோ அது முழுமையடைய முடியாது என்பதைக் கண்டு பனு தமீமிலிருந்து புறப்பட்டு மதினாவை நோக்கி சென்றாள். நபாஹ் என்ற இடத்தை அடைந்ததும் அவுஸ் பின் ஹுசைமாவுடன் சண்டை ஏற்பட்டது. அதில் சஜா தோல்வியுற்றாள். மேலும் அவுஸ் பின் ஹுசைமா அவள் மதினாவை நோக்கி முன்னேற மாட்டாள் என்ற விஷயத்தில் உறுதியான எண்ணம் கொள்ளச் செய்து அவளை திரும்பச் செல்லவிட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அரேபியாவின் படை தளபதிகள் ஓரிடத்தில் ஒன்று கூடினர். அவர்கள் சஜாவிடம், தற்போது தாங்கள் எங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். மாலிக் மற்றும் வக்கி ஆகியோர் தங்களது சமுதாயத்துடன் சமாதானம் செய்து கொண்டார்கள். அவர்கள் நமக்கு உதவவும் தயாராக இல்லை. மேலும் நாம் அவர்களது எல்லையை கடக்கவும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எனவே நாம் என்ன செய்வது என்று கூறுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு சஜா, ஒருவேளை மதினாவின் வழி தடைபட்டு விட்டது என்றால் ஒன்றும் கவலை இல்லை.
நீங்கள் யமாமாவை நோக்கி செல்லுங்கள் என்று பதில் கூறினாள். யமாமா வாசிகள் செல்வத்திலும் புகழிலும் நம்மை விட மிஞ்சியுள்ளார்கள். மேலும் முசைலமாவின் ஆற்றல் நம்மை விட அதிகமாகிவிட்டது என்று அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறும் உள்ளது. அவளது படைத்தளபதிகள் சஜாஹ்விடம் அடுத்த நடவடிக்கை குறித்து கேட்டபோது அவள் இவ்வாறு பதிலளித்தாள். அலைக்கும் பில் யமாமா துஃபு தஃபீஃபுல் ஹமாமா ஃப இன்னஹா கஸ்வத்துன் சராமா லா எல்ஹகுஹும் பஅத மலாமா. அதாவது புறாவை போன்று விரைவாக யமாமா சென்று அவர்களை தாக்குங்கள். அங்கு ஒரு கடுமையான போரை சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் ஒருபோதும் தலை குனிய வேண்டியதிருக்காது. இந்த கவிதை வரிகளை கேட்டதற்கு பிறகு, அதாவது அதனை அவளது படை வஹியாக எண்ணிக்கொண்டிருந்தது. அவள் நபி அவர்களுக்கு வஹி இறங்கியது என்று எண்ணினார்கள். அவர்களுக்கு அவளது கட்டளையை ஏற்று நடப்பதை தவிர வேறு வழியே இல்லை. அவளது கட்டளையை கேட்க வேண்டியிருந்தது. சஜா தனது படையுடன் யமாமா சென்றடைந்த போது முசைலமாவுக்கு மிகவும் கவலை ஏற்பட்டது. ஒருவேளை அவன் சஜாவின் படைகளுடன் போரில் மூழ்கிவிட்டால் அவனது ஆற்றல் பலவீனமாகிவிடும். மேலும் அவனை சுற்றியுள்ள கோத்திரங்களும் அவனுக்கு கட்டுப்படுவதிலிருந்தும் மறுப்பு தெரிவித்து விடுவார்கள் என்று எண்ணினான். இதனை கருத்தில் கொண்டவாறு அவன் சஜாஹுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள எண்ணினான். முதலில் அவளுக்கு அன்பளிப்புகளை அனுப்பினான். பிறகு அவன் தாமே வந்து அவளை சந்திக்க விரும்புவதாக கூறி அனுப்பினான். அவள் முசைலமாவுக்கு சந்திக்க அனுமதி வழங்கினாள். முசைலமா பனு ஹனீஃபாவின் 40 நபர்களுடன் அவளிடம் சென்றான். மேலும் அவளுடன் தனிமையில் பேசினான். அந்த பேச்சுவார்த்தையில் முசைலமா சில கவிதை வரிகளையும் சஜாவுக்கு கூறினான். அதனால் அவள் மிகுந்த தாக்கத்திற்குள்ளாகினாள். சஜாவும் பதிலுக்கு அதே போன்ற வரிகளை கூறினாள். சஜாவை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர மேலும் ஒத்த கருத்துடையவளாக ஆக்க எண்ணி முசைலமா, நாம் இருவரும் நமது நபித்துவங்களை ஒன்றாக்கிக் கொள்வோம், மேலும் இருவரும் திருமண உறவில் ஒன்றுபடுவோம், திருமணம் செய்து கொள்வோம் என்று ஆலோசனை கூறினான். சஜா இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டாள். மேலும் முசைலமாவுடன் அவனது முகாமிற்கு சென்று விட்டாள். 3 நாட்கள் அங்கு தங்கிய பிறகு அவள் தனது படைக்கு திரும்பி வந்தாள். மேலும் தன்னுடன் இருந்தவர்களிடம், நான் முசைலமாவை உண்மையில் இருப்பதை கண்டேன், எனவே திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறினாள். மக்கள் அவளிடம், மகர் ஏதாவது நிர்ணயித்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். மகர் ஏதும் நிர்ணயிக்கவில்லை என்று அவள் கூறினாள். அவர்கள், தாங்கள் திரும்பச் சென்று மகரை நிர்ணயியுங்கள், ஏனென்றால் தங்களை போன்ற மனிதருக்கு மகரின்றி திருமணம் செய்து கொள்வது சிறப்பு அல்ல என்று ஆலோசனை கூறினார்கள். எனவே அவள் முதலில் முசைலமாவிடம் திரும்பிச் சென்றாள். மேலும் தனது வருகையின் நோக்கத்தை எடுத்து கூறினாள். முசைலமா அவளுக்காக இஷா மற்றும் ஃபஜ்ர் தொழுகைகளை இலகுவாக ஆக்கிவிட்டான். மகரை குறித்து, அதாவது இஷா மற்றும் ஃபஜ்ர் தொழுகைகளை குறைத்து விட்டான், அதாவது நிறுத்திவிட்டான். ஆகிலும் மஹரை குறித்து, அதாவது முசைலமா யமாமாவின் பகுதிகளின் வரிகளில் பாதி வருமானத்தை சஜாவுக்கு அனுப்பிவிடுவான் என்று முடிவானது. சஜா அவனிடம் அடுத்த ஆண்டின் பாதி வருமானத்திலிருந்து அவளது பங்கை முன்னரே செலுத்திவிடுமாறு வேண்டினாள். எனவே முசைலமா பாதி வருட வருமானத்தின் பங்கை அவளுக்கு கொடுத்து விட்டான். அதனை பெற்றுக்கொண்டு அவள் தீவிற்கு திரும்பி வந்து விட்டாள். எஞ்சிய பாதி வருட வருமானத்தை பெற்றுக்கொள்ள அவள் தனது சில மனிதர்களை பனு ஹனீஃபாவிலேயே விட்டு சென்றாள். சஜா வழக்கம்போல் பனு துக்லபில் தங்கினாள். பிறகு அவள் தௌபா செய்துவிட்டால் அது குறித்து அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள் என்றும் வருகின்றது. சிலரை பொறுத்தவரை ஹசரத் உமர் அவர்களது காலகட்டத்தில் அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள். எதுவரை என்றால் ஹசரத் அமீர் முஆவியா அவர்கள் பஞ்சத்தின் ஆண்டின் போது அவளை அவளது சமுதாய மக்களுடன் பனு தமீம் அனுப்பிவிட்டார்கள். அங்கு அவள் மரணம் வரை முஸ்லிமாகவே தங்கியிருந்தாள் என்றுள்ளது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களிடம் ஜுலைஹா அசதியின் விவகாரத்தை முடித்துவிட்டு பத்தாஹ்வில் தங்கியிருந்த மாலிக் பின் நுவைராவை எதிர்கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள். ஹசரத் ஹாலித் பின் வலீத் பத்தாஹ் வந்தபோது அவர்கள் அங்கு எவரையும் காணவில்லை. ஆயினும் அவர்கள் மாலிக்கை அவனது விவகாரத்தில் மறுப்பு ஏற்பட்டதும் அவன் தன்னுடன் இருந்தவர்களை அவர்களது சொத்துக்களை கவனித்துக் கொள்வதற்காக அனுப்பிவிட்டதையும் ஒன்று சேர தடை விதித்ததையும் கண்டார்கள். இதனால் போட்டி கடினமாக இருக்கும் என்ற எண்ணம் உருவானது. முதலில் அந்த பெண்ணுடன் பிரிவு ஏற்பட்டுவிட்டது, அல்லது அநேகமாக அதன் காரணத்தினாலும் கூட இருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் ஹசரத் ஹாலித் அவர்கள்
பல்வேறு படைப்பிரிவுகளை இங்கும் அங்கும் புறப்படச் செய்தார்கள். மேலும் எங்கு சென்றாலும் அங்கு முதலில் இஸ்லாத்திற்கு அழைப்பு விடுங்கள், எவர் அதற்கு பதிலளிக்கவில்லையோ அவரை கைது செய்யுங்கள், மேலும் எவர் எதிர்த்து போராடுகிறார்களோ அவரை கொன்றுவிடுங்கள் என்று வழிகாட்டினார்கள். இந்த படைப்பிரிவுகளில் ஒரு பிரிவானது மாலிக் பின் நுவைராவை, அவனுடன் பனு சஅலபா பின் எர்புவின் சில மனிதர்கள், அரீன் மற்றும் ஜாஃபர் ஆகியோர் இருந்தார்கள். கைது செய்து ஹாலித் அவர்களிடம் அவர்கள் கொண்டு வரப்பட்டனர். அந்த பிரிவு வீரர்களுள் அதில் ஹசரத் அபு கத்தாதா அவர்களும் இருந்தார்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இங்கே ஒரு அறிவிப்பு உள்ளது உர்வாவின் தந்தையிடமிருந்து. அந்த சந்தர்ப்பத்தில் திட்டத்திற்கு பிறகு மக்கள் சாட்சி கூறுகிறார்கள், நாங்கள் பாங்கு கொடுத்தோம், இக்காமத் கூறினோம், மேலும் தொழுதோம். அந்த மக்களும் அவ்வாறே செய்தார்கள். மேலும் மற்றவர்கள் அவ்வாறு ஒன்றும் நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அபு கத்தாதா அவர்கள் தான் பாங்கு கூறியதாகவும் இக்காமத் கூறியதாகவும் தொழுததாகவும் சாட்சி கூறினார்கள். இந்த முரண்பட்ட சாட்சியத்தின் காரணத்தினால் ஹசரத் ஹாலித் அவர்கள் அம்மக்களை கைது செய்துவிட்டார்கள். மாலிக் பின் நுவைராவின் கொலை தொடர்பாக இருவிதமான அறிவிப்புகள் கிடைக்கின்றன. ஒரு அறிவிப்பில் மாலிக் பின் நுவைரா கொல்லப்பட்டதாகவும், மறு அறிவிப்பில் அந்த இரவு எந்த அளவுக்கு கடுமையான குளிர் இருந்தது என்றால் எந்த பொருளும் அதனை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. குளிர் மேலும் அதிகரித்தது. ஹசரத் ஹாலித் அவர்கள் அறிவிப்பு செய்ய கட்டளையிட்டார்கள். அவன் உரத்த குரலில், இத்ஃபஉ இஸ்ராக்கும், உங்களது கைதிகளை வெப்பப்படுத்துங்கள், அதாவது அவர்களுக்கு குளிரில் இருந்து காப்பாற்ற ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார். ஆனால் பனு கன் ஆனாவின் வார்த்தைகள் மற்றும் இந்த வார்த்தைகள் வேறுபட்டதாக இருந்தன. இதன் பொருள் கொலை செய்து விடுங்கள் என்பதாகும். வீரர்கள் அந்த வார்த்தைக்கு உள்ளூர் பதத்தின் அடிப்படையில் அந்த கைதிகளை கொன்றுவிட கட்டளை வழங்கப்பட்டது என்று புரிந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டார்கள். ஹஸ்ரத் ஜிரார் பின் அசூர் மாலிக்கை கொன்றார்கள். மற்றொரு அறிவிப்பில் அப்து பின் அசூர் அஸ்தி மாலிக்கை கொன்றார்கள் என்றும் உள்ளது. ஆனால் கல்பி லிரார் பின் அசூர் தான் அவரை கொன்றார்கள் என்று கூறுகிறார்கள். ஹாலித் பின் வலீத் அவர்களுக்கு கூச்சல் கேட்டதும் அவர்கள் தனது கூடாரத்தில் இருந்து வெளியே வந்தார்கள். அப்போது வரை வீரர்கள் அந்த அனைத்து கைதிகளையும் முடித்து விட்டிருந்தார்கள். அப்போது என்ன நடந்திருக்க முடியும்? அன்னார் அல்லாஹ் எந்த வேலையை செய்ய நாடுகிறானோ அதனை எவ்விதத்திலும் நடத்திவிடுகின்றான் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் ஹசரத் ஹாலித் அவர்கள் மாலிக் பின் நுவைராவை தன்னிடம் அழைத்ததாகவும் உள்ளது. சஜாஹுக்கு ஒத்துழைத்ததற்கும் ஜக்காத்தை தடுத்ததற்காகவும் அவனை எச்சரித்தார்கள். மேலும் கூறினார்கள், ஜக்காத் தொழுகையின் நண்பனாகும் என்று உனக்கு தெரியாதா? அதாவது இரண்டும் ஒரே விதமான கட்டளையாகும். நீர் ஜக்காத் வழங்க மறுத்துவிட்டீர் என்று கூறினார். அதற்கு மாலிக், உமது தலைவரின் கருத்தும் இதுவே ஆகும் என்று கூறினான். அதாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது எண்ணமும் இதுதான். ரசூல் என்று கூறுவதற்கு பதிலாக சாஹிப் அல்லது நண்பர் என்று கூறி அழைத்தான். ஹசரத் ஹாலித் அவர்கள், அவர் எமது தலைவர்தானா, உமது தலைவர் இல்லையா என்று கேட்டார்கள். பிறகு விராரே, இவனது கழுத்தை வெட்டுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். பிறகு அவனது கழுத்து வெட்டப்பட்டது. அவனது மரணம் தொடர்பாக இதுவும் ஒரு அறிவிப்பாகும். வரலாற்று அறிவிப்புகளின் அடிப்படையில் இது தொடர்பாக அபு கத்தாதா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மேலும் இருவருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அபு கத்தாதா ஹாலித் அவர்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டு படையை விட்டுவிட்டு ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் சென்று விட்டார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் ஹாலித் அவர்கள் மாலிக் பின் நுவைராவை அவன் முஸ்லீமாக இருந்தும் அவனை கொலை செய்ய சொன்னார்கள். பிறகு அவனது மனைவியை மணந்து கொண்டார்கள். அரேபியர்கள் போரின் போது இவ்வாறு திருமணம் செய்வதை நல்ல விஷயமாக கருதுவதில்லை என்று புகார் அளித்தார்கள். ஹசரத் உமர் அவர்களும் கத்தாதாவின் நிலைப்பாட்டை ஆமோதித்தார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அபு கத்தாதா அவர்களிடம் அன்னார் படையின் தலைவராகிய ஹசரத் ஹாலித் அவர்களின் அனுமதியின்றி படையை விட்டுவிட்டு மதீனா வந்தமைக்கு கடும் கோபம் கொண்டார்கள். மேலும் அவர்களிடம் ஹசரத் ஹாலித் அவர்களிடம் திரும்பச் செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். எனவே அபு கத்தாதா ஹசரத் ஹாலித் அவர்களிடம் திரும்பச் சென்று விட்டார்கள். தபரியின் வரலாற்று நூலில் இது தொடர்பாக மேலும் விளக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் ஒரு முஸ்லிம் கொலை செய்யப்பட்டதற்கு பொறுப்பாளியாவார் என்று கூறினார்கள். ஒருவேளை இவ்விஷயம் நிரூபணமாக முடியவில்லை என்றாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு நிரூபணமாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் எவ்வாறு இருப்பினும் கொலை நிகழ்ந்துள்ளது.
இவ்விஷயத்தில் ஹசரத் உமர் அவர்கள் மிகவும் வலியுறுத்தினார்கள். ஏனென்றால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் தனது பொறுப்பாளர்கள் மற்றும் படை அதிகாரிகளை ஒருபோதும் கைது செய்வதில்லை. எனவே அன்னார், உமரே, இவ்விவகாரத்தில் அமைதியாக இருங்கள். ஹாலித் பின் வலீத் அவர்களின் அறியாமையால் இந்த தவறு ஏற்பட்டுவிட்டது. நீங்கள் அவர் குறித்து ஒருபோதும் எதுவும் கூறாதீர்கள் என்று கூறினார்கள். மேலும் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் மாலிக்கின் கொலைக்கான நிவாரணத்தையும் வழங்கினார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் ஹாலித் அவர்களுக்கு கடிதம் எழுதி வருமாறு கூறினார்கள். அவர் வந்து இந்த விவகாரத்தின் முழு விளக்கத்தையும் எடுத்துரைத்து மன்னிப்பையும் வேண்டினார். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அவரது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு அறிவிப்பில் ஹசரத் ஹாலித் அவர்கள் மதினா வந்து சேர்ந்த சம்பவம் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஹாலித் அவர்கள் அந்த முகாமில் இருந்து திரும்பி மதினா வந்தார்கள். மேலும் மஸ்ஜிது நபவியில் நுழைந்தார்கள். மதியம் மஸ்ஜிதுக்கு வந்தபோது ஹசரத் உமர் அவர்கள் அவரிடம், நீங்கள் ஒரு முஸ்லிமை கொன்றுவிட்டீர்கள், பிறகு அவனது மனைவியை கைப்பற்றி விட்டீர்கள். இறைவன் மீது ஆணையாக நான் உம்மை கல்லால் அடித்துக் கொள்வேன் என்று கூறினார்கள். ஹாலித் அவர்கள் அச்சமயம் ஒரு வார்த்தை கூட தனது நாவால் கூறவில்லை. ஏனென்றால் ஹசரத் அபுபக்கர் அவர்களும் இவ்வாறே நினைக்கின்றார்கள் என்று அவர் கருதினார். அன்னார் ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் சென்றார்கள். அனைத்து சம்பவத்தையும் கூறினார்கள், மன்னிப்பு வேண்டினார்கள். அதற்கு ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அவர்களது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னாரது, அதாவது அபுபக்கர் அவர்களது திருப்தியை பெற்றுக்கொண்டு அவர்கள் எழுந்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் மஸ்ஜிதில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள், உம்மு ஷிம்லாவின் மகனே, என்னிடம் வாருங்கள், என்ன கூறுகின்றீர்கள் என்று கூறினார்கள். ஹசரத் ஹாலித் அவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டு சென்றதனால் ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அவர்களுடன் திருப்தி கொண்டு விட்டார்கள் என்று புரிந்து கொண்டார்கள். ஹசரத் உமர் அவர்கள் அமைதியாக எழுந்து தனது வீட்டிற்கு சென்று விட்டார்கள். மேலும் ஹாலித் அவர்களுடன் ஒன்றும் பேசவில்லை. மற்றொரு அறிவிப்பின் அடிப்படையில் மாலிக்கின் சகோதரன் முத்மிம் பின் நுவைரா ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் தனது சகோதரனுக்கு பழி தீர்ப்பதற்காக வந்தான். மேலும் அவன், எங்களது கைதிகளை விடுதலை செய்யுங்கள் என்று விண்ணப்பித்தான். அபுபக்கர் அவர்கள் கைதிகளை விடுவிக்கும் அவனது விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் மாலிக்கின் ஈட்டுத் தொகையை வழங்கப்பட்டுவிட்டது என்ற தீர்மானத்தை எழுதிவிட்டார்கள். ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் ஹாலித் அவர்கள் தொடர்பாக அபுபக்கர் அவர்களிடம் அவரை விலக்கி வைக்குமாறு மிகவும் வலியுறுத்தினார்கள். மேலும் அவரது வாளில் குற்றமற்ற முஸ்லிமின் கொலைப்பழி உள்ளது என்று கூறினார்கள். ஆனால் அபுபக்கர் அவர்கள், உமரே, இது நடக்கவே முடியாது. எவரது வாளை அல்லாஹ் நிராகரிப்பாளர்களுக்காக உரையிலிருந்து வெளியே எடுத்தானோ அதனை மீண்டும் உரையில் இடமாட்டேன் என்று கூறினார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் ஈட்டுத் தொகை வழங்கிவிட்ட போது ஷரியத்தின் அடிப்படையில் நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது. மேற்கொண்டு நடவடிக்கைக்கு அவசியம் இருக்கவில்லை. மேலும் இதனால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் இந்த விஷயத்தை இத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இது தொடர்பாக ஹசரத் ஷாஹ் அப்துல் அசீஸ் தஹ்ல்வி அவர்கள் மாலிக் பின் நுவைராவின் விவகாரம் குறித்த அவனது கொலை தொடர்பாக எழும் குற்றச்சாட்டிற்கு பதில் கூறியவாறு தனது நூலான தஹ்ஃபா இஸ்னா அஷ்ராவில் எழுதுகிறார்கள். உண்மையில் நிகழ்ந்த சம்பவத்தின் விளக்கத்தை இம்மக்கள் சரிவர எடுத்துரைக்கவில்லை. மேலும் எப்போது வரை சரியான சூழ்நிலை தென்படவில்லையோ அப்போது வரை குற்றச்சாட்டு அர்த்தமற்றது என்பது வெளிப்படையானதே. நம்பகமிக்க வாழ்க்கை வரலாற்று நூல்களில் இந்த சம்பவத்தின் விளக்கம் இவ்வாறு உள்ளது. நபித்துவ வாதம் புரிந்த துலைஹா பின் ஹுவைலது அசதியின் முகாமிலிருந்து ஹசரத் ஹாலித் அவர்கள் புறப்பட்டு பத்தாஹின் திசையை நோக்கி கவனம் செலுத்தினார்கள். பல்வேறு திசைகளில் படைப்பிரிவை அனுப்பி வைத்தார்கள். மேலும் ஹசரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டல் மற்றும் வழிமுறைக்கு ஏற்ப அவர்களுக்கு வழிகாட்டல்களை வழங்கினார்கள். அதாவது, எந்த சமுதாயம், கோத்திரம் அல்லது கூட்டத்தில் படையெடுக்கும் நேரத்தில் அங்கு ஒருவேளை உங்களுக்கு பாங்கோசை கேட்டுவிட்டால் அங்கு கொலை செய்வதை விட்டுவிடுங்கள். ஒருவேளை பாங்கோசை கேட்கவில்லை என்றால் அதனை போர்க்களமாக எண்ணி முழுவதுமான படை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். எதிர்பாராவிதமாக அந்த படையில் ஜனாப் அபு கத்தாதா அன்சாரி அவர்களும் இருந்தார்கள். அவர்கள் மாலிக் பின் நுவைராவை பிடித்து அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். ஹசரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு பத்தாஹ் எனும் இடத்தின் தலைமை பொறுப்பை வழங்கியிருந்தார்கள். மேலும் அக்கம் பக்கத்தில் சதக்காக்களை வசூல் செய்யும் பொறுப்பு அவனிடம் வழங்கப்பட்டிருந்தது. ஜனாப் அபு கத்தாதா அவர்கள் பாங்கோசை கேட்டதற்கு சாட்சியம் அளித்தார்கள். ஆனால் அதே படைப்பிரிவின் ஒரு கூட்டம்
நாங்கள் பாங்கோஸை கேட்கவில்லை என்று கூறினார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அக்கம்பக்கத்து நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் மூலமாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்தின் செய்தியை கேட்டு மாலிக் பின் நுவைராவின் குடும்பத்தினர் நன்கு கொண்டாடினார்கள் என்ற விஷயம் நம்பகமான சாட்சியங்கள் மூலம் தெரிய வந்தது. பெண்கள் கைகளில் மருதாணி வைத்திருந்தார்கள், மத்தளம் கொட்டியிருந்தார்கள், மேலும் நன்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். மேலும் முஸ்லிம்களின் இந்த துன்பத்தால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறகு மேலும் ஒரு விஷயம் இவ்வாறு நடந்தது. மாலிக் பின் நுவைராவிடம் பேசிக்கொண்டிருந்த போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நிராகரிப்பாளர்கள் மற்றும் மறுப்பாளர்கள் தங்களது பேச்சு வழக்கில் கூறுகின்ற வார்த்தைகள் வெளிப்பட்டன. அவர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வந்தார்கள். மேலும் வழக்கமாக இருந்தது, அதாவது கால ரஜுலுக்கும் அவு சாஹிபுக்கும், அதாவது உமது மனிதர் அல்லது உமது நண்பர் என்று கூறினார். அது தவிர இவ்விஷயமும் வெளிப்பட்டு விட்டிருந்தது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்தின் செய்தியை கேட்டு மாலிக் பின் நுவைரா வசூலித்த சதாக்காக்களையும் தனது சமுதாயத்திடம் நல்லது நடந்தது, இந்த மனிதரது மரணமானது உங்களை துயரத்திலிருந்து விடுவித்துவிட்டது என்று கூறி திருப்பி கொடுத்து விட்டிருந்தான். இந்த சூழ்நிலை மற்றும் தன்முன் அவன் பேசிய விதத்திலிருந்து அவர்களுக்கு அவனது மறுப்பில் இர்த்திதாதில் உறுதி ஏற்பட்டது. எனவே அன்னார் அவனை கொல்ல கட்டளையிட்டார்கள். மதினாவில் இந்த சம்பவம் பற்றிய தகவல் கிடைத்தது. பிறகு ஜனாப் அபு கத்தாதா அவர்களும் அன்னாருடன் கோபமுற்று தாருல் ஹிலாஃபாவை சென்றடைந்தார்கள். மேலும் ஹசரத் ஹாலித் அவர்களையே குற்றவாளியாக ஆக்கினார்கள். எனவே ஆரம்பத்தில் உமர் ஃபாரூக் அவர்களுக்கும் அநீதியாக கொலை நடந்துள்ளது, மேலும் பழி தீர்ப்பது அவசியமாகும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் ஹசரத் ஹாலித் அவர்களை அழைத்து விசாரித்தார்கள். அவர்களிடம் முழு சம்பவம் பற்றி கேட்கப்பட்டது. மேலும் சூழ்நிலை மற்றும் சம்பவங்களின் அனைத்து இரகசியங்களும் அன்னாருக்கு புரிய வந்தபோது அன்னார் அவர்களை குற்றமற்றவராக கூறினார்கள். அவர்கள் மீது கோபப்படவில்லை. அவர்களை அதே முந்தைய பொறுப்பில் நியமித்தார்கள். மாலிக் பின் நுவைராவின் கொலை தொடர்பாக ஒரு நீதிமான் எழுதுகிறார், நுவைரா குறித்த அறிவிப்புகளில் அதிக அளவு முரண்பாடுகள் இருக்கின்றன. அவர்கள் குறித்த அறிவிப்புகளில் அவரது கொலை அநீதியாக நிகழ்ந்ததா அல்லது அவர் கொல்ல தகுதியானவர் ஆவாரா என்பதில் அதிக கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. மாலிக் பின் நுவைராவை அழித்தது அவனது பெருமை மற்றும் தலைக்கணம் மற்றும் மறுப்பே ஆகும். அவனுள் அறியாமை எஞ்சியிருந்தது. இல்லாவிடில் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ரசூலின் ஹலிஃபாவுக்கு கட்டுப்படுதல் மற்றும் பைத்துல் மாலின் உரிமையான ஜக்காத்தை வழங்குவதில் ஏமாற்றம் செய்திருக்க மாட்டான். இவ்வாறு எழுதினார்கள். என்னுடைய கருத்துப்படி இந்த மனிதர் தலைமை பொறுப்புக்கு நாட்டம் கொண்டிருந்தான். அத்தோடு பனு தமீமின் தலைவர்களுள் இஸ்லாமிய ஹிலாஃபத்துக்கு கட்டுப்படுவதை ஏற்றுக்கொண்டிருந்த, மேலும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய தனது கடமைகளை வழங்கியிருந்த தனது சில உறவினர்களால் அவனுக்கு பிரச்சனை இருந்தது. ஹிலாஃபத்துக்கு கட்டுப்பட்டிருந்த மற்றும் ஜகாத் போன்றவற்றை செலுத்தி வந்த மக்களுடன் அவனுக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. அவனது சொல், செயல் ஆகிய இரண்டும் இந்த எண்ணத்தை வலுப்படுத்துகின்றன. அவன் முர்த்ததானது மற்றும் சஜாஹுக்கு ஒத்துழைத்தது, ஜகாத்தின் ஒட்டகங்களை தனது மக்களிடத்தில் விநியோகித்தது, ஜகாத்தை அபுபக்கர் அவர்களுக்கு கொடுப்பதிலிருந்தும் தடுத்தது, கட்டுப்படாமை மற்றும் மறுப்பு தொடர்பான தனது நெருக்கமான முஸ்லிம்களின் அறிவுரைகளை கேட்காமல் இருந்தது. இவை அனைத்தும் அவனை குற்றவாளியாக நிரூபிக்கின்றன. மேலும் இதிலிருந்து இந்த மனிதன் இஸ்லாத்தை விட நிராகரிப்புக்கு மிக நெருக்கமானவனாக இருந்தான் என்பது தெளிவாகிறது. ஒருபுறம் முஸ்லிம் என்று அழைக்கப்பட நாடினான், மேலும் மறுபுறம் நிராகரிப்புக்கு அருகில் இருந்தான். ஒருவேளை மாலிக் பின் நுவைராவுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இருந்திருக்காவிட்டாலும் அவன் ஜக்காத்தை தடுத்ததே அவனை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு போதுமானதாகும். சான்றோர்களை பொறுத்தவரை அவன் ஜக்காத் கொடுப்பதிலிருந்து மறுப்பு தெரிவித்தான் என்பது ஒரு நிரூபணமான உண்மையாகும். இப்னு அப்திஸ்ஸலாமின் நூலான தபகாத்து கஹூலி ஷுஅராவில் உள்ளது. இது ஒருமித்த கருத்தாகும். ஹாலித் அவர்கள் மாலிக்கிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மேலும் அவனை அவனது நிலைப்பாட்டிலிருந்து திசை திருப்ப முயற்சி செய்தார்கள். ஆனால் மாலிக் தொழுகையை ஏற்றுக்கொண்டான். அவன் நான் தொழுவேன் என்று கூறினான். மேலும் ஜக்காத்தை மறுத்துவிட்டான். முஸ்லிமின் விளக்க உரையில் இமாம் நவவி முர்த்ததுகள் தொடர்பாக கூறுகின்ற அதே வரையறையில் கூறுகிறார்கள், ஜக்காத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கின்றார்கள், அதனை செலுத்த மறுக்கவும் இல்லை. ஆனால் அவர்களது தலைவர்கள் அவர்களை அதிலிருந்து தடுத்து விட்டார்கள். எவர்கள் மீது தொழுகையுடன் ஜக்காத்தும் கடமையானதோ
அந்த சில மக்கள் ஜக்காத்தை வழங்கவும் விரும்பினார்கள். ஆனால் தலைவர்கள் அவர்களை தடுத்து விட்டார்கள். மேலும் பனி எர்பூவை போன்று அவரது கைகளை பிடித்து வைத்திருந்தார்கள். அம்மக்கள் தங்களது ஜக்காத்தை ஒன்று திரட்டி அதனை அபுபக்கர் அவர்களிடம் அனுப்ப நாடியிருந்தார்கள். ஆனால் மாலிக் பின் நுவைரா அவர்களை தடுத்தான். மேலும் அவர்களது ஜக்காத்தை மக்களிடையே விநியோகித்தான். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் மாலிக் பின் நுவைராவுடைய விவகாரத்தில் முழு விவரத்தையும் பெற்று ஹாலித் பின் வலீத் அவர்கள் மாலிக் பின் நுவைராவின் கொலை குற்றச்சாட்டில் நிரபராதி ஆவார் என்ற தீர்மானத்தை அடைந்தார்கள். அபுபக்கர் அவர்கள் இவ்விவகாரத்தில் உண்மை சம்பவங்களில் மற்றவர்களை விட அதிகம் அறிந்தவர்களாக இருந்தார்கள். மேலும் ஆழமான பார்வை கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அன்னார் ஹலிஃபாவாக இருந்தார்கள். மேலும் அனைத்து தகவல்களும் அன்னாருக்கு சென்றடைந்திருந்தன. மேலும் அன்னாரது ஈமான் அனைவரையும் விட மேலோங்கி இருந்தது. ஹாலித் அவர்களுடன் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவாறு நடந்து கொண்டார்கள். ஏனென்றால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் அவர்களுக்கு வழங்கியிருந்த பொறுப்பிலிருந்து ஒருபோதும் விலக்கி இருக்கவில்லை. மேலும் ஒருவேளை அவர்களால் அன்னாரது திருப்திக்கு மாற்றமான சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் அன்னார் அவர்களது மன்னிப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். மேலும் மக்களிடம் கூறினார்கள், அதாவது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் கூறினார்கள், ஹாலித் அவர்களது மன்னிப்பை ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் மக்களிடம் ஹாலிதுக்கு துன்பம் இழைக்காதீர்கள், அவர்கள் அல்லாஹு தஆலா நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக ஏந்திய அல்லாஹ்வின் வாள்களுள் ஒரு வாள் ஆவார் என்று கூறினார்கள். பிறகு ஹசரத் ஹாலித் அவர்கள் உம்மு தமீம் பின்த் மின்ஹாலை திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற மற்றும் ஒரு ஆட்சேபனையும் இது தொடர்பாக வருகிறது. ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் தொடர்பாக அன்னார் போரின் போது லைலி பின்த் மின்ஹாலை திருமணம் செய்து கொண்டார்கள். மேலும் இத்தா கழிவதற்கும் காத்திருக்கவில்லை என்று ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. திருமணம் தொடர்பாக தபரியின் வரலாற்று நூலில் இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஹசரத் ஹாலித் அவர்கள் மின்ஹாலின் மகளாகிய உம்மு தமீமை திருமணம் செய்து கொண்டார்கள். மேலும் தூய்மை அடையும் காலகட்டத்தை நிறைவு பெறுவதற்காக விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அரேபியர்கள் போரின் போது பெண்களிடம் உறவு கொள்வதை தீயதாக கருதினார்கள். மேலும் அவ்வாறு செய்பவர்களை அவதூறு கூறி வந்தார்கள். அல்லாமா இப்னு கசீர் எழுதுகிறார்கள், அவர் அதாவது லைலி பின்த் மின்ஹால் ஹலாலாகிவிட்டதால் ஹாலித் அவர்கள் அவருடன் திருமணம் செய்து கொண்டார்கள். அல்லாமா இப்னு ஹல்கான் எழுதுகிறார்கள், உம்மு தமீம் 3 மாதத்தை கழித்து தனது இத்தாவை முழுமைப்படுத்தினார். பிறகு ஹசரத் ஹாலித் அவர்கள் அவரிடம் திருமணத்திற்கான தூது செய்தி அனுப்பினார்கள். அதனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹசரத் ஷா அப்துல் அசீஸ் தெஹ்ல்வி பதிலளித்தவாறு எழுதுகிறார்கள், உண்மையில் இந்த சம்பவம் கட்டுக்கதையாகும். எனவேதான் எந்த ஒரு நம்பகமிக்க நூலிலும் இது பற்றிய எந்த அறிவிப்பும் கிடைக்கவில்லை. சில நம்பகமற்ற நூல்களில் இந்த அறிவிப்பு கிடைக்கின்றது. அறிவிப்பு கிடைத்தாலும் அத்துடன் அதற்கான பதிலும் அந்த அறிவிப்பில் இருக்கின்றது. அதாவது மாலிக் பின் நுவைரா அந்த பெண்ணுக்கு சில காலம் முன்பே தலாக் கொடுத்திருந்தான். மாலிக் பின் நுவைராவுடைய மனைவி அவனை கொன்று ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களுடன் உடனடியாக திருமணம் செய்து கொண்டாள். மேலும் உண்மையில் திருமணம் முடிக்க நாடியதால் தான் கொலை செய்தார்கள் என்று கூறப்படுகின்றது. எவ்வாறிருப்பினும் மாலிக் பின் நுவைரா அந்த பெண்ணை சில காலத்திற்கு முன்னே தலாக் கொடுத்து விட்டிருந்தான். மேலும் அந்த மடமையின் வழக்கப்படி அவளை வெறுமனே வீட்டில் வைத்திருந்தான் என்று கூறுகிறார்கள். இந்த அறியாமை காலத்து நடைமுறையை முறித்ததனால் திருக்குரானின் இந்த வசனம் இறங்கியது. வ இதா தல்லக்துமுன் நிசாஅ பலக்ன அஜலஹுன்ன ஃபலா தஅலூஹுன்ன, நீங்கள் பெண்களுக்கு தலாக் கொடுத்த பிறகு அவர்களது காலக்கெடு முழுமை அடைந்த பிறகு அவர்களை தடுத்து வைக்காதீர்கள். எனவே அந்த பெண்ணின் காலக்கெடு எப்போதோ முழுமை அடைந்து விட்டது. மேலும் நிக்காஹ் ஹலாலாக ஆகியிருந்தது. ஆனால் அவன் தலாக் கொடுத்து வெறுமனே தனது வீட்டில் வைத்திருந்தான். ஹசரத் ஹாலித் அவர்களின் திருமணம் குறித்து மற்றுமொரு நீதிமான் எழுதுகிறார், உம்மே தமீமின் பெயர் லைலி பின்த் சனான் மின்ஹால் ஆகும். அவர் மாலிக் பின் நுவைராவின் மனைவி ஆவாள். ஹசரத் ஹாலித் அவளுடனான திருமணம் பற்றி பெரும் சர்ச்சை நிகழ்ந்துள்ளது. பெரும் சண்டைகளும் விவாதங்களும் நிகழ்ந்துள்ளன. அதன் சுருக்கமாவது, சில மக்கள் ஹாலித் அவர்கள் மீது அவர் உம்மே தமீமின் அழகால் ஈர்க்கப்பட்டு அவள் மீது காதல் கொண்டிருந்தார்கள். எனவே பொறுத்திருக்க முடியவில்லை. மேலும் பிடியில் வந்தவுடனேயே அவளுடன் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று கூறுகிறார்கள். இதன் பொருள் நவுதுபில்லா, இது திருமணமல்ல, மாறாக விபச்சாரமாகும் என்று கூறப்படுகின்றது. இவ்விஷயம் கட்டுக்கதையும் முற்றிலும் பொய்யானதுமாகும்.
இதில் எவ்வித நம்பகத்தன்மையும் இல்லை. ஏனென்றால் முந்தைய ஏடுகளில் இது குறித்து சிறிதளவும் சுட்டிக்காட்டப்படவில்லை. நிரூபிக்கின்ற எவ்வித ஆதாரமும் இல்லை. இருக்கின்ற அறிவிப்புகள் நம்பகமற்றவையாகும். அல்லாமா மாவர்தி கூறுகிறார்கள், ஹஸ்ரத் ஹாலித் அவர்கள் மாலிக் பின் நுவைராவை அவன் ஜக்காத்தை தடுத்து வைத்திருந்தான் என்ற காரணத்தினால்தான் கொலை செய்தார்கள். இதன் காரணத்தினால் அவனை கொல்வது ஆகுமானதாகும். மேலும் இதன் காரணத்தினால் உம்மு தமீமுடனான அவனது திருமணம் முடிந்துவிட்டிருந்தது. மேலும் முர்த்தது பெண்கள் தொடர்பாக ஷரியத்தின் கட்டளை யாதெனில், அவர்கள் போர்க்களத்தில் கிடைத்தால் அவர்களை கைது செய்ய வேண்டும், கொலை செய்யக்கூடாது என்பதே ஆகும். இமாம் சர்ஹசி இதன்பால் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். உம்மு தமீம் கைதாகி வந்தபோது ஹாலித் அவர்கள் அவரை தனக்காக தேர்ந்தெடுத்தார்கள். மேலும் அவள் ஹலாலாக ஆகிவிட்ட போது அவர்கள் அவளுடன் உறவு கொண்டார்கள். மேலும் ஷேக் அஹமது ஷாக்கிர் இந்த விஷயத்தை பற்றி மிகைப்படுத்தியவாறு கூறுகிறார்கள். மேலும் விளக்கியவாறு கூறுகிறார்கள், ஹாலித் அவர்கள் உம்மே தமீம் மற்றும் அவளது மகனை வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட வகையில் பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவள் போர்க்கைதிகள். மேலும் இவ்வாறான பெண்களுக்கு எவ்வித காலக்கெடுவும் இல்லை. ஒருவேளை அவள் கருவுற்றிருந்தால் பிள்ளை பிறக்கும் வரை அவளது எஜமானன் அவளுக்கு அருகில் செல்வது ஹராமாகும். ஒருவேளை கருவுறவில்லை என்றால் ஒரு முறை மாதவிடாய் வரும் வரை விலகி இருக்க வேண்டும். இது தெளிவானதும் ஆகுமானதும் ஆகும். இதன் மீது அவதூறு பேசுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. ஆனால் ஹாலித் அவர்களின் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக கருதினார்கள். மேலும் மாலிக் பின் நுவைரா முஸ்லிமாவான், மேலும் அவனை அவனது மனைவிக்காக கொலை செய்தார் என்ற பொய்யான எண்ணத்தில் மூழ்கிவிட்டார்கள். அதே போன்று ஹாலித் அவர்கள் மீது அவர்கள் இந்த திருமணத்தின் மூலமாக அரேபியாவின் சம்பிரதாயங்களுக்கு முரணாக நடந்து கொண்டார்கள் என்ற ஆட்சேபனையும் வைக்கப்படுகின்றது. அதே போன்று முஸ்லிம்களின் வழக்கத்திற்கும் இஸ்லாமிய ஷரியத்தின் கட்டளைக்கும் மாற்றமானது என்று கூறுகிறார்கள். இக்கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதாகும். அரேபியர்களிடத்தில் இஸ்லாமுக்கு முன்பு பலமுறை இவ்வாறு நடந்துள்ளது. அதாவது போர்கள் மற்றும் எதிரிகள் மீது வெற்றி கொண்ட பிறகு பெண்களை திருமணம் செய்து கொள்வார்கள். மேலும் அவ்வாறு செய்வதில் அவர்கள் பெருமை கொண்டார்கள். டாக்டர் அலி முகமது சலாபி எழுதுகிறார்கள், இது தொடர்பாக இவ்வாறே கூறுகிறார்கள், இவ்வனைத்து சம்பவங்களையும் ஷரியத்தின் அடிப்படையில் பார்த்தோமே என்றால் ஹாலித் அவர்கள் ஆகுமான ஒரு பணியை செய்திருக்கிறார்கள். மேலும் இதற்காக ஷரியத்தின்படி ஆகுமான வழிமுறையை கையாண்டுள்ளார்கள். மேலும் இச்செயலானது ஹாலித் அவர்களை விட மேன்மை வாய்ந்த நபர்களிடமிருந்தும் நிரூபணமாகின்றது. ஒருவேளை ஹாலித் மீது அவர்கள் போரின் போது அல்லது அதற்கு பிறகு உடனே திருமணம் செய்து கொண்டார்கள் என்று ஆட்சேபித்தால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரீசி போருக்கு பிறகு உடனடியாக ஜுவைரா பின்த் ஹாரிஸ் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். மேலும் இது அவர்களது சமுதாயத்திற்கு பெரும் அருளுக்குரியதாக நிரூபணமானது. இந்த திருமணத்தின் காரணத்தினால் அவர்களது குடும்பத்தின் 100 மனிதர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஏனென்றால் அது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமியார் வீட்டு உறவு முறையில் வந்திருந்தது. மேலும் அந்த திருமணத்தின் அருளின் விளைவாக இதுவும் நடந்தது. அவர்களது தந்தை ஹாரிஸ் பின் ஜிரார் முஸ்லீம் ஆகிவிட்டார். அதே போன்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போருக்கு பிறகு உடனடியாக சபியா பின்த் ஹுய் பின்த் அஹ்தப் அவர்களுடன் திருமணம் செய்து கொண்டார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இது தொடர்பான முன்மாதிரி இருக்கும்போது ஆட்சேபனை மற்றும் அவதூறு கூற எவ்வித காரணமும் இல்லை. ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்கள் மீது காரணமின்றி இவ்விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவேதான் நான் இந்த விளக்கத்தை எடுத்துரைத்தேன். சில குறைமதி கொண்டவர்கள் இன்றைக்கும் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது உண்மையில் ஹசரத் உமர் இவ்விஷயத்தில் நீதியில் இருந்தார்கள் என்று கூறப்படுகின்றது. மேலும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் நவுது பில்லா நீதியுடன் நடந்து கொள்ளவில்லை என்று ஆட்சேபனை செய்கிறார்கள். மேலும் தவறான விதத்தில் ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களை நினைவு கூறுகிறார்கள். இத்தனைக்கும் இவ்வனைத்து விவரங்களையும் கண்டு அனைத்து விஷயத்தையும் மேற்பார்வையிட்டு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் பிறகு தீர்மானித்தார்கள். மேலும் இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் ஹாலித் அவர்களை நிரபராதி ஆக்கினார்கள். ஹசரத் ஹாலித் அவர்களின் யமாமாவை நோக்கி புறப்படுதல் பற்றி வருகின்றது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் ஹாலித் பின் வலீத் அவர்களுக்கு அவர்கள் அசது கத்ஃபான் மற்றும் மாலிக் பின் நுவைரா ஆகிய கோத்திரங்களை விட்டு வெளியேறி யமாமாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். மேலும் அதனை வலியுறுத்தியிருந்தார்கள்.
ஷரீஃப் பின் அப்தா ஃபசாரி கூறுகிறார்கள், நான் ஃபசாஹா போரில் ஈடுபட்டிருந்த மக்களுள் சேர்ந்திருந்தேன். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் முன் வந்தேன். அன்னார் என்னை ஹசரத் ஹாலித் அவர்களை நோக்கி புறப்படச் செய்தார்கள். என்னிடம் ஹசரத் ஹாலித் அவர்களது பெயரில் ஒரு கடிதம் இருந்தது. அதில் அம்மா பாத், உமது தூதுவர் மூலமாக உமது கடிதம் கிடைத்ததும் அதில் வசாஹா போரில் அல்லாஹு தாலா உமக்கு வெற்றியை வழங்கியது பற்றி குறிப்பிட்டிருந்தீர். அசது மற்றும் கத்ஃபானுடன் நீர் நடந்து கொண்ட விதத்தையும் கூறியிருந்தீர். மேலும் நான் யமாமாவை நோக்கி திரும்புகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தீர். உமக்கு எனது அறிவுரை யாதெனில், ஈடிணையற்ற தனித்த அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். மேலும் உம்முடன் இருக்கின்ற முஸ்லிம்களுடன் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களுடன் தந்தையை போன்று நடந்து கொள்ளுங்கள். ஹாலிதே, எச்சரிக்கை, பனி முகைராவின் வெறுப்பு மற்றும் இருமாப்பிலிருந்து விலகியிருங்கள். நான் எவர்களுடைய வார்த்தைகளை தட்டுவது இல்லையோ அவர்களுடைய வார்த்தைகளை உமது விவகாரத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே நீங்கள் பனு ஹனிஃபாவுடன் போரிடும்போது எச்சரிக்கையாக இருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பனு ஹனிஃபாவை போன்று தற்போது வரை எவருடனும் நீங்கள் போரிடவில்லை. அவர்கள் அனைவரும் உங்களுக்கு எதிரியாவார்கள். மேலும் அவர்களது தேசம் பறந்து விரிந்ததாகும். எனவே அங்கு சென்றடைந்ததும் நீங்களே படையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். மைமனா மீது ஒருவரையும் மைசிரா மீது ஒருவரையும் சவாரிகளுக்கு ஒருவரையும் நியமித்து விடுங்கள். உம்முடன் இருக்கின்ற பெரிய சஹாபாக்கள், முஹாதிர்கள், அன்சார் ஆகியோரிடம் தொடர்ந்து ஆலோசனை பெற்று வாருங்கள். மேலும் அவர்களது அருள் மற்றும் அந்தஸ்தை அறிந்து கொள்ளுங்கள். முழு ஆயுதத்துடன் போர்க்களத்தில் அணிவகுத்து நிற்கின்ற எதிரிகளின் படை மீது தாக்குதல் தொடுங்கள். அம்புக்கு நிகராக அம்பும், ஈட்டிக்கு நிகராக ஈட்டியும், வாளுக்கு நிகராக வாளும் இருக்கட்டும். அவர்களது கைதிகளை வாள்களால் எழுப்புங்கள். கொலையின் மூலமாக அவர்களிடையே அச்சத்தை உருவாக்குங்கள். மேலும் அவர்களை நெருப்பில் ஊக்கப்படுத்துங்கள். என்னுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடப்பதிலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள். வஸ்ஸலாமு அலைக. இந்த கடிதம் ஹாலித் அவர்களுக்கு கிடைத்தது. அன்னார் அதனை படித்தார்கள். மேலும் நாம் கேட்டுவிட்டோம், மேலும் நாம் அதற்கு முழுமையாக கட்டுப்படுவோம் என்று கூறினார்கள். ஹசரத் ஹாலித் அவர்கள் முஸ்லிம்களை தன்னுடன் ஆயத்தப்படுத்தினார்கள். மேலும் பனு ஹனீஃபா, அதாவது முசைலமா அல்லது எவர்களுக்கு முசைலமா தலைமை வகித்து வந்தானோ அவர்களுடன் சண்டையிட புறப்பட்டார்கள். அன்சாருக்கு சாபித் பின் கைஸ் பின் ஷிமாஸ் தலைவராக இருந்தார்கள். வழியில் தென்படுகின்ற முர்த்ததுகளுக்கு கடினமான தண்டனை வழங்கினார்கள். மறுபுறம் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் பின்னே ஹாலித் அவர்களது பாதுகாப்பிற்காக ஒரு பெரும் படையை சிறந்த தளவாடங்களுடன் ஹாலித் அவர்களது படையை பின்புறம் இருந்து எவரும் தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக புறப்படச் செய்தார்கள். ஹாலித் அவர்கள் யமாமாவின் வழியில் முர்த்ததாகிவிட்டிருந்த பல நாடோடி கூட்டத்தினரை கடந்து சென்று அவர்களுடன் போரிட்டு அவர்களை இஸ்லாத்தின்பால் திரும்ப கொண்டு வந்தார்கள். வழியில் சஜாஹ்வின் எஞ்சியிருந்த படைகள் கிடைத்தன. அவர்களை எதிர்கொண்டு அவர்களை கொலை செய்தார்கள். மேலும் கடுமையாக தண்டனை வழங்கினார்கள். பிறகு யமாமா மீது தாக்குதல் தொடுத்தார்கள். யமாமா போரின் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எடுத்துரைக்கப்படும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم
ولذكر الله أكبر.